பாட்டி இங்க வாங்க. வேணாப்பா. வாங்க பாட்டி. வேணாம்டா. ஒரே ஒரு வாய். டேய் எனக்கு சுகர் இருக்குடா. அதுக்காக தான் அவன் சாப்பிட சொல்றான். சாப்பிடு. டேய். அதான் நீங்களாம் ஆசைப்பட்ட மாதிரி பர்த்டே கொண்டாடியாச்சுல. மீனாட்சி இந்த கேக்கை வெட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. சரி. அண்ணி நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? இல்ல அண்ணன் உங்களுக்கு மட்டும் கேக்க ஊட்டாம போயிடுச்சு. அவரு என் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. ஏன் ஏதாவது சண்டையா? சண்டைன்னு சொல்ல முடியாது, சண்டை இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு புரியல சக்தி. ஐயோ அண்ணி இங்க வாங்க. இதுக்குதான் அவரு கோச்சிக்கிட்டாரு. போதுமா? ஷோ சக்தி எனக்கே வெக்கமா இருக்கு. அண்ணன் எப்படி? ஏமா இவ்வளவு நடந்தோம், இந்த டக்கால்ட்டி அடிக்கிறத மட்டும் விடவே இல்ல பாத்தியா? அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன? என்னை விட்டு போறீங்களே, நானும் ஆபீஸ் வரேனே. நீ வரியா? நீ எதுக்கு? இதெல்லாம் நீ தானே அரேஞ்ச் பண்ண. எல்லாம் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு மாமா அதெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க மாமா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நானும் வரேன். ஏய் போர் அடிச்சா அதான் பார்க்கு சினிமா தான் போவேன்பாங்க. நீ என்னமோ ஆபீஸ் வரேங்கிற? மாமா பீச் சினிமால வேஸ்ட் மாமா. உங்களை பார்த்துட்டே இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. சரி சரி என்னமோ பண்ணி தொலை. மாமா மாமா ஒரே நிமிஷம், நான் பேக் எடுத்துட்டு வரேன். வா. அத்தை உங்க பையனுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். என்ன மாமா எதுவும் பேசாம ஏதோ யோசிச்சுட்டே வரீங்க? இல்ல உன்னை எப்படி திட்டலாம், எந்த மாதிரி எல்லாம் திட்டலாம், இல்ல திட்டலாமா வேண்டாமா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் யோசிச்சுட்டு வரேன். ஏன்னா உன்னெல்லாம் என்ன திட்டினாலும் உரைக்க போறதே இல்லை. மாமா உங்களுக்கு என்ன திட்ட முழு உரிமை இருக்கு மாமா. நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சும்மா பார்த்தாலே அப்படியே இளையராஜா சாங் கேக்குற மாதிரியே இருக்கும். இப்ப நீங்க கோவமா திட்டினா அப்படியே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல செம்ம பீட் சாங் கேக்குற மாதிரி இருக்கும்.
அதே நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அனிருத் சாங் கேக்குற மாதிரியே இருக்கும். கண் கட்டுதே. மொத்தத்துல நீங்க ஒரு இசை கதம்பம் மாமா. ம், உங்களோட ஒவ்வொரு அசைவையும் நான் இசையா தான் பாக்குறேன். நான் உங்க ரசிகை மாமா. ஓங்கி ஒன்னு பலார்னு விட்டேன்னு வச்சுக்கோ. மைக்கேல் ஜாக்சன் மியூசிக் கேக்குற மாதிரி இருக்கும். கேக்குறியா? என்னைக்கு உன்னை முத பார்க்க ஆரம்பிச்சோனோ அன்னைக்கே என் வாழ்க்கையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். உன்னை பார்த்த மொமெண்ட்ல இருந்துதான் என் லைஃப்ல பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஐயோ ஆரம்பிச்சிட்டாரே. நானும் எவ்வளவோ விலகி விலகி போலான்னு பார்த்துட்டே இருக்கேன். என் விதி உன் கூடவே டிராவல் பண்ண வச்சுட்டு இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏய் ஏய் ஒன்னதான். என்ன மாமா, வீடு வந்துருச்சா? இன்னும் ஆபீஸே வரல, அதுக்குள்ள உனக்கு வீட்டுக்கு போகணுமா? நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன், நீ பாட்டுக்கு தூங்கிட்டு வர. மாமா நீங்க பாட்டு பேசிட்டே வாங்க, நான் பாட்டுக்கு தூங்கிட்டே வரேன். ஏய் நான் என்ன உனக்கு தாலாட்ட பாடிட்டு இருக்கேன்? என்ன மாமா நீங்க பேசினாலும் தப்புன்றீங்க, பேசாம தூங்குனாலும் தப்புன்றீங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஒன்னு பண்றேன், காரை நிறுத்துறேன், இறங்கி நேர கோதாவரி கேட்டரிங் சர்வீஸ்க்கு ஓடி போயிரு. நானாவது நிம்மதியா இருப்பேன். ஐயோ மாமா, நீங்க எப்ப என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே உங்க நிம்மதியெல்லாம் என் கையில. ம்? நானா பார்த்து உங்களுக்கு ஏதாவது பண்ணாதான் உண்டு. மாமா இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஏய் உனக்கு தான் இந்த கலரே பிடிக்காதுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு Dress நல்லா இருக்குங்கிற? யார் சொன்னா இந்த கலர் எனக்கு பிடிக்காதுன்னு? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா? உண்மையா? இதை எடுத்ததே நான் தான். என்னது நீ எடுத்தியா? ஐயோ மாமா டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியோ நான் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அதை போட மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை போட வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் பண்ண, நீங்க ஏமாந்துட்டீங்க. ஆக்சுவலி 2 சட்டையும் எடுத்தது நான் தான். இங்க பார், இந்த பர்த்டே இந்த கன்றாவி இதெல்லாம் வீட்டோட வச்சுக்கணும். ஆபீஸ்ல வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான், ஃபேஸ் திரும்பிரும். புரியுதா? புரிஞ்சது புரிஞ்சது. ஏய் நல்லா கேட்டுக்கோ, உள்ள வந்து சாருக்கு பிறந்த நாளும் மோருக்கு பிறந்த நாள்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. கார்ல சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க அண்ணனை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? சாரி, அப்ப நான் பிறக்கல. இதுக்கு உங்க அண்ணனே பரவாயில்ல. தேங்க்யூ. என்னது ஆபீஸ் வர இருட்டா இருக்கு, யாரையும் காணோம். பாஸ் முதல்ல கண்ணாடி கழட்டுங்க. அது எனக்கு தெரியாதா? பாரு இருட்டா தானே இருக்கு. ப்ரோ இன்னைக்கு யாரும் ஆபீஸ்க்கு வரலன்னு நினைக்கிறேன், அதனால தான் லைட் கூட போடாம இருக்காங்க. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களோ? ஸ்ட்ரைக்கா? இந்த சிவா கிட்டே வா. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னது? இது வேறயா? ஏய் யோ ஓ ஏய்
ஹாப்பி பர்த்டே பாஸ். ஆ, ஹாப்பி பர்த்டே சார். ஆ. ம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். யோ உனக்கெல்லாம் gift வாங்க ஏதையா காசு? ஹாப்பி பர்த்டே சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். தேங்க்ஸ். ஏய் சொல்ல மாட்டேன்னா ஆபீஸ் பூரா சொல்லி வச்சிருக்க. இரு உன்னை வச்சுக்கிறேன். புடி. பாஸ், சக்தி மேடத்தை திட்டாதீங்க பாஸ். ம். ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி இதெல்லாம் செய்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கே இப்படி சொல்றீங்களே, இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாஸ். ஆ? என்னது ஸ்பெஷல் ஐட்டமா? பாஸ், எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்கீங்க. அட வாங்க பாஸ், இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, பாக்க போலாம். வாங்க எல்லாரும் வாங்க. ரன்பீர். யோ என்னையா சொல்லு. வாங்க பாஸ், வாங்க இங்க வந்து பாருங்க. யோ ரன்பீர் என்னையா அதெல்லாம்? அட என்ன பாஸ் நீங்க அச்சய திருதிக்கு நகை எடுக்கிறதும், கோயிலா படிக்கட்டுல உட்காந்து பிச்சை எடுக்கிறதும், பிறந்த நாள் அதுமா கேக் வெட்டுறதும், இதெல்லாம் தொன்று தொட்டு காலங்காலமா நடந்து வர கலாச்சாரம் பாஸ். இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சா நமக்கு தெரியாது. ஆனா இது ஒரு சம்பிரதாயம், இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். யோ இது ஆபீஸ்ல எல்லாருமே ஆபீஸ் வேலையை பாருங்க. ஏய் நீ எதுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஐயோ என்னங்க நீங்க? இப்ப விஷயம் என்னன்னா, கேக் வெட்டுறது முக்கியம் இல்ல. ஆ. இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் பாருங்க, அதுதான் முக்கியம். ஓஹோ. இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆபீஸ்ல எல்லாம் ஒரு மிஷின் மாதிரி தான் எல்லாருமே வேலை செய்வாங்க. எவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் வேலை தான் முக்கியம்னு சொல்லி இருப்பாங்க. பாஸ், அதுவும் இந்த மெயில்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்க. அதுல கம்பெனி நாளைக்கு லீவுனாலும் மெயில் போடுறானுங்க, கம்பெனில நாளைக்கு சோறு போடுறனாலும் மெயில் போடுறானுங்க. அவ்வளவு ஏன், ஆபீஸ் தீ பிடிச்சி எரிஞ்சா கூட நம்ம ஆபீஸ் ஃபயர் ஆயிட்டு இருக்குன்னு மெயில் போடுவாங்க பாஸ். அப்படி மட்டும் எரிஞ்சது பேசுன இந்த பாய் அப்படியே கொளுத்திடுறேன். ஐயோ அதை விடுங்க. இதெல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வேலை செய்யணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நல்லா ஜாலியா பேசி பழகணும். பாஸ், என்ன? ஒவ்வொருத்தவங்க பிறந்த நாளைக்கும் கேக் வெட்டி கொண்டாடுறதும், பொங்கல் தீபாவளிக்கு ஸ்வீட் குடுக்கறதும், ரம்ஜானுக்கு பிரியாணி குடுக்கறதும், கிறிஸ்மஸ் வந்தா கேக் குடுக்கறதும் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறதுக்காக தான் பாஸ். அப்பதான் கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கம்பெனிக்காக நாம எல்லாம் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும். சும்மா நாம பாட்டு நம்ம வேலையை செய்வோம், எவன் எக்கேடு கெட்டு போடா நமக்கு என்னன்னு இருக்க கூடாது பாஸ். மொத்தத்துல இந்த கம்பெனில வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் ஒரே குடும்பமா அண்ணன் தம்பியா பழகணும் பாஸ். வா. சூப்பர் யார் ரன்பீர். அமோக ஆதரவு. அமோக ஆதரவெல்லாம் இருக்கட்டும். இந்த வேலைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அதை யாரு செய்வா? இவனுக்கு வேலையை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது. ஐயோ பாஸ், சக்தி மேடம் சொன்னது இத மட்டுமே செய்யறதுக்கு இல்ல, ஆ. வேலையும் செய்யணும். சரி. வேலை செய்யும் போது அப்பப்ப அவங்க சொன்னதையும் செய்யணும்னு பாசமா சொன்னாங்க. அப்படித்தானே பாசமா? ஆமா. அப்புறம் பாஸ், நானும் வந்ததுல இருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என்னது? இன்னைக்கு உங்க Dress சூப்பர் பாஸ், அமேசிங் பாஸ். ம். இது வரைக்கும் நீங்க போட்ட Dressலயே இந்த Dress தான் பாஸ் ஸ்பெஷலா இருக்கு. இப்பதான் பாஸ் இந்த ரன்பீரோட பாஸ் மாதிரி இருக்கீங்க. அது மட்டும் இல்ல பாஸ், இப்பதான் நீங்க இந்த கம்பெனியோட எம்டி மாதிரி இருக்கீங்க. ஏய் இதெல்லாம் நீ தான் காசு கொடுத்து சொல்ல சொன்னியா? சாரி பாஸ், உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னது மட்டும்தான் நான். மத்தபடி எந்த பிட்டுக்கும் நான் காரணம் கிடையாது. இதெல்லாம் ரன்பீர் போடுற எக்ஸ்ட்ரா பிட். ஏய் சீ, ஏன் மூஞ்ச எவ்வளவு கிட்ட கொண்டு வர? நானே பயந்துட்டேன். பாஸ், நேரம் ஆயிட்டு இருக்கு பாஸ். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த கேக்கை நீங்க வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்கும். யோ எதுக்கே அதெல்லாம்? நான் தான் ஏற்கனவே வீட்டுல கேக்க வெட்டிட்டேனே. பாஸ், அது வீட்ல, இது ஆபீஸ். ஏன் ஆபீஸ்ல நாங்கலாம் கேக் சாப்பிட கூடாதா? யோ கேக்க வெட்டுறது மட்டும் தான் நான், மத்தபடி வெட்டி திங்க போறேன் நீங்க தானே. அது இல்ல பாஸ், சாமிக்கு கெடா வெட்டி சாமிக்கு படையல் போடுறோம். அப்ப சாமியா வந்து சாப்பிடுது. சுத்தி இருக்கிற நம்ம ஜனங்க தானே பாஸ் சாப்பிடுது. அந்த மாதிரி தான் பாஸ் இதுவும். எங்களுக்கு நீங்க தான் பாஸ் சாமி மாதிரி. என்னது? என்னப்பா பாத்து சும்மா இருக்கீங்க, சொல்லுங்க. யோ ஆமா, பாஸ். சும்மா சாமி. அமைதியா இருமா. பாஸ், லலிதாவை திட்டாதீங்க பாஸ். அது உங்க பிறந்த நாளுக்காக கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிருக்கு பாஸ். சக்தி மேடம், நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் பாஸ், உங்களுக்கு படைச்ச இந்த கேக்க நீங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம் பாஸ். தெய்வமே வெட்டுங்க, தெய்வமே பசிக்குது. ஜோ ஆ. என்னாலாம் வெட்ட முடியாது, எல்லாம் பாதியா பிச்சு தின்னுக்கோங்க போங்க. ஐயோ ஐயோ பாஸ், இருங்க பாஸ். ஜோ என்னையா? பாஸ், இன்னைக்கு இந்த கேக்க வெட்டிட்டு தான் நீங்க மறுவேளை பாக்குறீங்க.
புடிங்க கத்திங்க வெட்டுங்க இந்த ஆட்டை. என்னது? ஐயோ சாரி பாஸ், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க கேக்க வெட்டுங்க பாஸ். என்னால முடியாதையா? அட புடிங்க பாஸ் கத்தியா. ஏய். வெட்டுங்க பாஸ். சொன்ன அட கேளியா? வெட்டுங்க பாஸ். முடியாது. எல்லாம் என்ன பால் சும்மா இருக்கீங்க. ஏய். வந்து வெட்ட சொல்லுங்க. பாஸ் அட முடியாது பாஸ், வெட்டுங்க. அதான் வெட்டுங்க. வெட்டு வெட்டு வெட்டுங்க. சொன்ன கேளியா? வெட்டுங்க. அப்படிதான் சக்தி கொடு. சக்தி கொடு. ஏமா பால் சும்மா இருக்க அமுக்குமா. ஐயோ பாஸ் ஒரு சின்ன கேக்கு தானே பாஸ். அட வெட்டுங்க பாஸ். வெட்டுங்க வெட்டுங்க பாஸ் இப்போ எதுக்கு பாஸ் தூள் படம் விக்கிற மாதிரி திமிர்றீங்க? வெட்டுங்க. வெட்டுங்க பாஸ். வெட்டுங்க, வெட்டுங்க. வெட்டுங்க. அட புடிமா. என்னால முடியாது. பாஸ் வெட்டுங்க வெட்டுங்க பாஸ். பாஸ் வெட்டுங்க. கொடுங்கயா. இப்போ என்னையா உங்களுக்கு இந்த கேக்க வேணும் அவ்வளவுதானே? ஆமா பாஸ். ச்சே, வெட்டுறேன். விடுங்க. பாஸ் டேய் எங்கடா போற? எங்க போறீங்க பாஸ்? யோ, நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேயா. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்யா. பாஸ் அதெல்லாம் கேக்க வெட்டினதுக்கு அப்புறம் கை கழுவிக்கலாம். முதல்ல கேக்க வெட்டுங்க பாஸ். வெட்டுங்க பாஸ். சரியா? இரியா. ப்ரோ 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 ஒரு நிமிஷம். அது முன்னாடி சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. என்ன நன்றி. சம்பிரதாயம்? ஆமா ஆமா எடுத்துங்க. இப்ப வெட்டு ப்ரோ. இப்போ விடுங்க பாஸ். ஹாப்பி பர்த்டே. விட மாட்டீங்களா? யோ, நிறுத்துங்கயா. இங்க பாரு ரன்பீர், கேக்க வெட்டிட்டேன். எல்லாத்துக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரு. பாஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இது என்ன திருப்பதி லட்டா? உங்க பர்த்டே கேக்கு பாஸ். அதுக்கு அதை விட முதல் கேக்கு எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் தெரியுமா? அந்த முதல் கேக்க சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ். சார் அப்போ முதல் கேக்க நான் சாப்பிடுறேன் சார். அட கோமடி தலையா, இதென்ன அமாவாசை சோறா? முதல்ல காக்கா வந்து சாப்பிடுறதுக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நக்கிக்க போடா. ரன்பீர் ஓகே ஓகே பாஸ். இந்த முதல் கேக் இருக்குல்ல, முதல் கேக்கு அது அவ்வளவு ஸ்பெஷல் பாஸ். இந்த ஆதாம் ஏவாள் ஆப்பிள் மாதிரி இத நீங்க முதல்ல உங்க மனைவிக்கு தான் பாஸ் கொடுக்கணும். அதாவது சக்தி மேடத்துக்கு நீங்க ஊட்டி விடணும். ஏய். ச்சே. இது எல்லாத்தையுமே இவ தான் கரெக்டா பிளான் பண்ணி செய்றா. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? எடுங்க பாஸ் முதல் கேக்க எடுங்க. அட கத்திய போட்டு எடுங்க பாஸ். யோ, அட எடுங்க. ரன்பீர், அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நான் வேணாம். சொல்றேன்ல, எடுங்க பாஸ் கேக்க எடுங்க. எடுங்க பாஸ். அப்படியே சக்தி மேடத்துக்கு ஊட்டி விடுங்க என்னது? பாஸ். சக்தி மேடத்துக்கு ஊட்டி விடுங்க பாஸ். சொல்லிட்டே இருக்க எல்லாமே நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. அட என்ன நிச்சா என்ன சொன்ன? பாஸ் எல்லாமே நானே சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொன்னேன் பாஸ். நீங்க ஊட்டி விடுங்க ஏசமா. ஊட்டி விடுங்க யோ, ஏசமா, ஊட்டி விடுங்க ஏசமா. ஊட்டுங்க. ஊட்டுங்க பாஸ். ஊட்டி விடுங்க பாஸ். யோ, சொன்னா கேளு. ஊட்டுங்க. அப்படிதான் அப்படிதான் பாஸ். பாஸ் ஊட்டுங்க. யோ, ரன்பீர், சொன்னா கேளுங்க பாஸ். ஊட்டுங்க பாஸ். அப்படிதான் ஊட்டுங்க. ஊட்டுங்க. அடடா பாஸ், செமையா ஊட்டி விட்டீங்க பாஸ். வீட்ல மிஸ் பண்ணதை கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். பாஸ் பாஸ் பாசமா எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க பாருங்க பாஸ். ரன்பீர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணு. இப்போ ஒண்ணு செய்யுங்க மேடம். நீங்க ஒரு கேக் எடுத்து சிவா பாஸ்க்கு ஊட்டி விடுங்க. யோ ரன்பீர், அதான் ஃபர்ஸ்ட் பீஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். நான் ஊட்டி விட்டேன். இப்போ எதுக்கு சத்திய ஊட்டி விட சொல்ற? பாஸ் முதல் கேக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது கேக்கும். சூப்பர் சூப்பர். முதல் பீஸை நீங்க யாருக்கு ஊட்டி விட்டீங்களோ அவங்க ரெண்டாவது பீஸை எடுத்து பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. இதுதான் கேக் வெட்டி கலாச்சாரம். சக்தி மேடம் நீங்க ஊட்டி விடுங்க. ஊட்டுங்க யோ, பாஸ். வாங்கிங்க. ஊட்டுங்க. கேக் ஊட்டி விடுங்க. வாய் சத்துங்க. அடடடடா, இந்த ஜோடி கேக் விட்டும் போது அப்படியே திலானா மோகனாம்பால வர சிவாஜியும் பத்மினி மாதிரியே இருக்கு. பாஸ் ஓல்டா சொல்லிட்டேனா? அஜித் சாலினி மாதிரி வச்சுக்கீங்களேன். பாஸ் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க பாஸ். பண்றோம் பாஸ் பண்றோம். பாஸ் என்னையா? அப்படியே எனக்கு ஒரு கேக் எடுத்து ஊட்டி விடுங்க பாஸ். அப்பதான் பாக்குறவங்க எல்லாம் என்ன பெருமையா நினைப்பாங்க பாஸ். உன்னை இப்ப பெருமையாக்கி விடுறேன் பாரு. இந்த பெருமை. என் பேட்டை கொண்டாடுவ. என்ன பாஸ் இது சேவிங் பண்ணும்போது பாதியிலே சொன்ன குரங்கு மாதிரி ஆகிட்டீங்க. ரன்பீர் ரன்பீர் இப்ப ரொம்ப அழகா இருக்க. ஒரே ஒரு போஸ் கூட. போட்டோமா இதுலயா எடுத்துக்க.